குஜராத் ஸ்பெஷல் மோத்தியா டோக்லா எந்த அளவு ஃபேமஸோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பொடியை கட் பண்ண சொரைக்காய், அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த விழுத சேர்த்துட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு, இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண மல்லித்தழை, அதுக்கப்புறம் லெமன் சேர்த்துட்டு இடிச்ச பச்சை மிளகாய், இஞ்சி ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட்ல இந்த பிசைஞ்ச மாவை நல்லா நீல வாக்குல உருட்டி எடுத்து அதை ஆவியில வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கணும் ஆற வச்சு. இப்போ தாளிப்பு தான் போட போறோம். அடுப்புல வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, வெள்ளை எள்ளு, பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த மோத்தியாவை எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.